இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 30 ஆண்டுகளாக சசிகலா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருந்துச்சுங்கிறது எல்லாம் தெரியும். அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அரசியலே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வந்து நேராக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய திராட்சை தோட்டத்துக்கு போயிடறாங்க. அப்போ இருக்கக்கூடிய நடராஜன், சசிகலாவினுடைய கணவர் நடராஜன் ரொம்ப அரசியலில் கொஞ்சம் சாணக்கியத்தனமான ஒரு நபர். அவர் வந்து ஒரு பிஆர்ஓவாக இருந்தவர். அவர் மூலியமாக தான் வந்து அங்கே அழைத்து வரப்பட்டு அவங்க தான் எல்லா பேக்கப்பும் பண்ணுறாங்க. அப்போ சசிகலாவினுடைய ஃபேமிலி ஆட்கள் சுதாகரன், திவாகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவர் செக்யூரிட்டியாக இருந்து இவங்களை பக்கபலமாக இருந்து இவங்களுக்கு ஒரு மாஸ் இருக்குது, ட்ரெயின்ஸ் இருக்குது, இவங்க கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியலில் ஜெயிப்பான்னு அவங்க பேக்கப் பண்ணி அவங்களுக்கு பக்கபலமாக நின்று ஒரு ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு 91 வர்றாங்க. அதனாலே முழுக்க அந்த கட்சி வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவர் அமைச்சராக இருக்கட்டும், மாவட்ட செயலராக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், எந்த பதவிகளாக இருந்தாலும் சசிகலா அவர்கள் டிசைட் பண்ணுறவங்க தான் நீங்கள் அன்றைக்கி பதவிக்கு வர முடியும். கடந்த அம்மா மறைவுக்கு வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது மறைமுகமாக. அது எல்லாருக்குமே தெரியும்.